ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு OneDayTrip. ஸோ எல்லோரும் சேஃபாக பத்திரமா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். நாங்களும் இங்கே சேஃபாக இருக்கோம். வெளியில் போய் இப்போதைக்கு 2 வாரத்துக்கு மேலே ஆகுது. க்ராசரி எல்லாம் வாங்கி வச்சதுனால அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ நீங்களும் எல்லோரும் வெளியில் போகாமல் வீட்டில் இருங்க, பத்திரமா இருங்க. வெளியில் போனாலும் மாஸ்க் இல்லைன்னா ஹேண்ட் வாஷ் எல்லாம் பண்ணுங்கள். எல்லாருமே பத்திரமா இருங்க, ஓகேவா? ஸோ இன்றைக்கி வீடியோ என்னோடய மார்னிங் ருட்டீன் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நிறைய பேர் என்கிட்ட இட்லி மாவு நான் எப்படி செய்கிறேன்னு கேட்டிருந்ததுனால அந்த மாவு மீன்ஸ் அந்த அரிசியும் பருப்பும் ஊற வைக்கிறதுலேருந்தே ஆரம்பிக்கிறேன். ஸோ நைட் ருட்டீனை ஆரம்பிக்கிறேன். நைட்டு 1 கிளாஸ் உளுத்தம் பருப்புக்கு 4 கிளாஸ் இட்லி ரைஸ், இந்த மாதிரி தான் நான் ஊற வைப்பேன் எப்போவுமே. ஸோ சேம் கிளாஸில் இட்லி ரைஸ் 4 கிளாஸ் ஊற வைப்பேன். இதில் நான் லக்ஷ்மி சொல்லிட்டு ஒரு பிராண்டோட இட்லி ரைஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த உளுத்தம் பருப்பு காஸ்கோவில் இருக்கிற அந்த கசானா பிராண்டு தான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வெந்தயமும் அந்த உளுத்தம் பருப்பு கூட போட்டுட்டு அரிசி ஒரு 3-4 தடவை கழுவேன். அதே மாதிரி உளுத்தம் பருப்பு ஒரே ஒரு தடவை தான் கழுவேன். அதுக்கப்புறம் மூடி வச்சுருவேன். ஸோ பாக்கி நாம் நாளைக்கு காலையில் பார்க்கலாம். காலையில் பெட்டிலிருந்து எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி பிரார்த்தனை பண்ணிட்டு எந்திரிக்கிறது தான் எங்களுக்கு பழக்கம். ஸோ ஃபஸ்ட்டு காயத்ரி மந்திரம், அதுக்கப்புறம் கராகிரே வசதே லக்ஷ்மி, கரமத்தியே சரஸ்வதி, கரமூலே சிதா கௌரி, பிரபாதே கரதர்ஷனம் அப்படின்னு 2 கையும் சேர்த்து வச்சுட்டு கை பார்த்துட்டு பிரார்த்தனை பண்ணணும். அதுக்கப்புறம் சமுத்திர வசனே தேவி, பர்வதஸ்தன மண்டலே, விஷ்ணு பத்னி நமஸ்துபியம், பாதஸ்பர்ஷம் க்ஷமஸ்வமே அப்படி சொல்லிட்டு பூமி தேவி கிட்ட நம்ம மிதிக்கிறதுனால ஒரு சாரி சொல்கிற மாதிரி. அப்புறம் காலையில் ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம கிச்சனுக்கு தான் போகிறோம். கிச்சனில் நைட்டு ஊற வச்சுருந்தா பாதாம் இருந்தது. ஸோ நைட்டு நாங்கள் பாதாம் ஊற வச்சுட்டு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் பாதாம் சாப்பிடுவோம். ஒரு 7 இல்லைன்னா ஒரு 8 பாதாம் 2 பேருமே சாப்பிடுவோம். அதோட ஸ்கின் எடுத்ததுக்கப்புறம், அதோட தோல் உரிச்சதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிட்றோம். ஏன்னா ஒரு சில டைம் தோல் இருந்தால் டைஜஸ்ட் ஆகாது. அதனால அதுக்கப்புறமா நேற்று நைட்டு ஊற வச்சுருந்த அதே உளுத்தம் பருப்பு தான் அதை அந்த கிரைண்டரில் போட்டு அரைக்க போகிறேன். ஸோ அது பாட்டுக்கு அங்கே அரைஞ்சிட்ருக்கும், எனக்கு என்னோடய வேலை பண்ணலாம்ல, அதனால். ஸோ நெக்ஸ்ட்டு ஆத்துக்காரரோட சாயா, காலையில் எழுந்திரிச்ச உடனே சாயா அப்படின்னு சொல்லுவார். ஸோ அவரோட சாயா ரெடி ஆகிட்டுருக்கு. நான் டீ காஃபி எதுவும் குடிக்க மாட்டேன். அதனால தண்ணியில் கொஞ்சம் வெட்டி வேர் போட்டு கொதிக்க விடுறேன். அதுக்கப்புறம் அவரோட சாயாவும் ரெடி ஆகிடுச்சு, என்னோட சுடு தண்ணியும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது குடித்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் வேலை ஆரம்பிக்கணும். ஸோ எப்போவுமே இந்த இட்லி, தோசை, புட்டு, இடியாப்பம் சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு. அதனால இன்றைக்கி பாலக் பன்னீர் பராட்டா செய்யலான்னு இருக்கேன். ஸோ கொஞ்சமாக இந்த சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு உள்ள ஃபில்லிங்காக கொஞ்சம் கீரை, இங்கே கிடைக்கிற ஸ்பினச், பேக்கெட்டில் கிடைக்கிற ஸ்பினச் தான் இது கட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இது ரொம்ப குட்டி குட்டியாக தான் நறுக்கணும். அதுக்கப்புறமா ஒரு குட்டி மிக்சியில் ஒரு சின்ன பீஸ் பூண்டு, ஒரு குட்டி இஞ்சி, அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சமாக மல்லி இலை, இது போட்டு நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அந்த ஸ்பினச் கூட இந்த க்ரஷ் பண்ணி வச்சதும் மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் பன்னீர் அப்படியே கிரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பன்னீர் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஃப்ரீசரில் வச்சதுக்கப்புறம் கிரேட் பண்ணால் ஈஸியாக உங்களுக்கு கிரேட் பண்ணி எடுக்கலாம். ஸோ அந்த வேலை தான் இப்போ போயிட்டுருக்கு. அதுக்கப்புறமா இது நல்லா கையில் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக சில்லி பவுடர், கொஞ்சம் கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சமாக சாட் மசாலா, இதெல்லாமே ரொம்ப கொஞ்சமாக தான் போடுறேன். சாட் மசாலாலாம் ரொம்ப போடாதீங்க, அப்புறம் சாப்பிடவே முடியாது. லைட்டாக ஒரு பிஞ்ச் அப்படியே போட்டால் போதும். அதுக்கப்புறம் தேவையான உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா கையில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழுத்தி மிக்ஸ் பண்ணாதீங்க, ஏன்னா இல்லைன்னா அந்த கீரையிலேருந்து தண்ணி வர ஆரம்பிக்கும். ஸோ லைட்டாக அப்படியே கையில் மிக்ஸ் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் யூஸ்வலி சப்பாத்தி தட்டுற மாதிரி கொஞ்சம் மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அது ஒரு பூரி அளவுக்கு ஃபஸ்ட்டு தட்டுங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே அந்த ஃபில்லிங் போட்டுட்டு நல்லா எல்லா பக்கத்தில் இருந்தும் இழுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அது மேலே கொஞ்சமாக மாவு போட்டுட்டு ஒரு பெரிய பராட்டா அளவுக்கு இல்லைன்னா ஒரு சப்பாத்தி அளவுக்கு நீங்கள் தட்டி எடுக்கலாம். அவ்வளோதான், அவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஸோ இது ஒரு சில டைம் தட்டும்போது இதுக்குள்ளே இருந்து தண்ணி வரும், ஏன்னா அந்த கீரையிலேருந்து வர தண்ணி தான். பட் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள்
நார்மலி சப்பாத்தி தட்டுற மாதிரியே தட்டி எடுத்துக்கலாம். இது வந்து லைட்டாக அங்கங்கே க்ரீன் கலர் வரணும், அப்போ தான் இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து நல்லா சூடாக இருக்கிற சப்பாத்தி கல்லில் கொஞ்சம் கீ போட்டுட்டு இந்த பரோட்டா அப்படியே சுட்டெடுக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு, ரொம்ப டேஸ்டாகும். ஸோ இது நான் வந்து எப்போவுமே செய்வேன், எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இது கூட சைட் டிஷ் வந்து என்னென்னா, கொஞ்சம் தயிர் எடுத்திருக்கேன், அதில் ஆல்ரெடி உப்பு போட்டாச்சு. அது மேலே வந்து லைட்டாக கொஞ்சம் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் சாட் மசாலா, அப்புறமா வந்து கொஞ்சம் கரம் மசாலா, இது 3மே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தொட்டு சாப்பிடுங்க. உங்களோட இந்த பாலக் பன்னீர் பராட்டா வந்து சூப்பர் யம்மியாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்மளோட உளுத்தம்பருப்பு சூப்பராக அரைஞ்சிருக்கு. ஸோ அதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் அதில் வந்து அரிசி போட்டுக்கிறேன். ஸோ அரிசி வந்து கண்டிப்பாக ஒரு 2 மணி நேரமாச்சும் நல்லா கிரைண்ட் ஆகணும், அப்போ தான் நம்மளோட இட்லி வந்து நல்லா சூப்பர் ஃப்ளஃபியாக இருக்கும். உளுத்தம்பருப்பு நான் வந்து ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட கிரைண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நாம் வந்து கார்டனுக்கு போகலாம். காலையிலே கார்டனுக்கு வர்றது தான் என்னோட பழக்கம். ஸோ நேற்று நைட்டு இங்கே ஒரே மழையாக இருந்தது. ஸோ ஏதாச்சும் விதை வந்து மேலே வந்திருக்கா, முளைச்சிருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக வந்தேன். நம்மளோட கேரட்டோட விதை எல்லாமே வந்திருக்கு, அதே மாதிரி பொட்டேட்டோவோட செடியும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மழைன்றதுனால கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்குது என்னோட கார்டன். கீழே வச்சுருந்த அந்த பிளேட்டெல்லாம் எடுத்து நான் சைடில் வச்சுருக்கேன், ஏன்னா இனிமேல் நெக்ஸ்ட் 1 வீக் ஃபுல்லாக இங்கே மழை தான், அதனால பிளேட்டெல்லாம் எடுத்து வெளியில் வச்சுருக்கேன். இல்லைன்னா செடி வந்து வாடி போயிடும். ஓவர் வாட்டரிங் ஆகிடுச்சுன்னா செடி வந்து இலையெல்லாம் எல்லோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து நம்மளோட க்ரீன் பீஸ் செடி வந்து ப்ரூன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ க்ரீன் பீஸில் ஒரு 4-5 இலை வரும்போது நம்ம இந்த மாதிரி செடி வந்து மேலேருந்து கட் பண்ணி விடணும். அப்போ தான் நம்மளோட க்ரீன் பீஸ் செடி வந்து நல்லா புஷ்ஷியாக வரும், நிறைய க்ரீன் பீஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ உங்களோட வீட்டில் க்ரீன் பீஸோட செடி இருக்குதுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ரூன் பண்ணி விடுங்க, அப்போது நிறைய புஷ்ஷியான ஒரு பிளான்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்மளோட இட்லி மாவு அந்த ரைஸும் வந்து ரெடி ஆகிடுச்சு, அரைச்சாச்சு. நான் இப்படி தான் கீழே ஒரு சேர் வைப்பேன், சேர் மேலே அந்த பாத்திரம் வச்சுட்டு, அந்த டில்ட்டிங் கிரைண்டர் தானே, அதனால அப்படியே டில்ட் பண்ணி வைப்பேன், அதனால எனக்கு வந்து வேலை கம்மி. அதுக்கப்புறம் நல்லா இதை வந்து கையில் மிக்ஸ் பண்ணணும். அந்த அரிசியும் உளுந்தும் நல்லா கலத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் வந்து உப்பு போட மாட்டேன், உப்பு நெக்ஸ்ட் டே இட்லி செய்யும்போது தான் உப்பு போடுவேன். ஸோ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்கிட்ட இவ்வளோ பெரிய ஒரு பிளேட் இல்லாததுனால நான் வந்து அலுமினியம் ஃபாயில் வச்சு தான் இது எப்போவுமே க்ளோஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறமா வந்து நம்மளோட ஓவன் இருக்கு இல்லையா, ஓவனில் லைட் போட்டு 8 மணி நேரம் இல்லைன்னா 8 to 10 மணி நேரம் அப்படியே அதுக்குள்ளே வச்சுருப்பேன். நல்லா 10 மணி நேரம் ஓவனுக்குள்ளே வச்சு ரெடி ஆகிருக்கு நம்மளோட மாவு, நல்லா சூப்பர் ஃப்ளஃபியாக ரெடி ஆகிருக்கு. இப்படி தான் நான் எப்போவுமே என்னோட இட்லி மாவு ரெடி பண்ணுறேன். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டோன்னா இது வந்து தோசை மாவு ஆகிடும். ஸோ நிறைய பேர் கேட்டதுனால தான் இன்றைக்கி இந்த எப்படி நான் இட்லி மாவு செய்கிறேன்னு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ மத்தியானம் லன்ச் ரெடி ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நாங்கள் இந்த பாலக்காடன் மட்டை ரைஸ் தான் யூஸ் பண்ணுறோம். இது வந்து வேகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும், இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரைஸ் தான் இது. இது வந்து ஒரு நல்லா கழுவிட்டு ஒரு 1/2 குக்கர் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு 6-7 விசில் கிட்டத்தட்ட வேகணும். 1 மணி நேரம் ஆகும், கண்டிப்பாக 1 மணி நேரம், 45 மினிட்ஸ் to 1 hour ஆகும் வேகிறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டணும், அவ்வளோதான். இந்த ரைஸோட அந்த தண்ணி இருக்கு இல்லையா, வடிகட்டின தண்ணி, கஞ்சி தண்ணின்னு சொல்லுவாங்க, அந்த தண்ணி கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக இந்த ரைஸ் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். பட் காலையில் நீங்கள் ரொம்ப அவசரமாக இருக்கீங்கன்னா மேபி இது வச்சா உங்களுக்கு வேகாது. ஸோ நைட்டே வேணுன்னா உங்களுக்கு இந்த ரைஸ் ஊற வச்சுட்டு காலையில் உங்களுக்கு இது சமைக்கலாம். அதுக்கப்புறம் இன்றைக்கி கோபி 65 தான் ரெடி ஆகிட்டுருக்கு, நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. அப்புறமா வந்து சாம்பார், நிறைய வெஜிடபிள்ஸ் எதுவும் போடலை, சும்மா கத்திரிக்காயும் கேரட்டும் மட்டும்தான் போட்டிருக்கேன். கத்திரிக்காய் கேரட் சாம்பார்னு வேணால் சொல்லலாம். அப்புறம் சுடு தண்ணி ஆஸ் யூஷுவல், எப்போவுமே அது சூடு பண்ணிகிட்டே இருப்பேன். அப்புறம் இது வந்து நம்மளோட ஒரு சப்ஸ்கிரைபர், அவங்க பேர் ஷாலினி,
அவங்க எங்களை வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க கிஃப்ட் பண்ணது இது. நம்மளோட கிச்சன் டூர் பார்த்துட்டு உங்களோட கிச்சனில் நான் இது மட்டும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இதுக்கு மேட்சிங் கலராக வாங்கி கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. குக் வித் லவ் சொல்லிட்டு ரொம்ப 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 தேங்க்யூ ஷாலினி. ஸோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல இது. ஸோ குக்கிங் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஏதாச்சும் ஒரு பெயிண்டிங்கோ ஏதாச்சும் ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து கீழே போட்டு நானும் உட்காந்துருக்கேன். ஏதாச்சும் ஒரு ஐடியா வர மாட்டேங்குது மனசில் அதனால் அப்படியே திங்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோடய பெயிண்டிங் ப்ரஷ்ஷும் பெயிண்ட்டும் அதே மாதிரி கிராஃப்ட் ஒர்க்கிங் பண்ணுற என்னோடய வூல் அது இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். கீழே போட்டு அப்படியே மெஸ்ஸியாக வச்சுருக்கேன். ஏன்னா ஆத்துக்காரர் ரூமுக்குள்ளே உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் சொல்லிட்டு நான் இங்கே ஏதாச்சும் பண்ணலாம் சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணல, கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன். ஏன்னா இந்த வீடியோ வந்து இல்லைன்னா வந்து ரொம்ப லெங்க்தி ஆகிடும். அப்புறம் மார்னிங் ருட்டீன் சொல்லிவிட்டு ஆஃப்டர்நூன் ருட்டீன் காமிச்சிட்ருக்க முடியாதுல்ல, அதனால. ஸோ எல்லோரும் பத்திரமா இருங்க. கொரோனா வைரஸ் எல்லா பக்கமும் பரவிட்டுருக்கு. வீட்டில் இருங்க, எங்கேயும் போகாதீங்க, ஓகேவா? ஸோ கண்டிப்பாக எங்களோட சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு ஒரு சூப்பர் எக்ஸைட்டிங்கான ஆஃப்டர்நூன் டு நைட் ருட்டீன் வீடியோ வர வரைக்கும் பாய்.